எனக்கு ப்ராப்ளம் தான் லைஃபே இருக்குது, ப்ராப்ளத்தை என்னால் சால்வே பண்ண முடியல அப்படின்னு பல பேர் நம்ம சொல்லிக்கிட்டு பார்த்துருப்போம். அவங்க எண்ணங்கள் தான் அப்படி இருக்குது. ப்ராப்ளமே எல்லாருக்கும் ப்ராப்ளம் இல்லாமையா இருக்கிறாங்க, எனக்கு மாத்திரம் தான் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தப்பு. எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது. எல்லா விஷயத்திலும், எல்லா காலகட்டத்திலும், எல்லா நேரத்திலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்குது. அவங்க ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு மாத்திரம் தான் இருக்குது, அவங்களுக்குலாம் தப்பிச்சுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. உங்களையோட அவங்க வலிமையாகவும் அந்த எண்ணத்தை விதைக்கிறனாலையும் அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுற எண்ணம் இருக்கிறனால மாத்திரம்தான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமாக தெரியல. உங்களுக்கு சின்ன விஷயம் பேசினாலே ப்ராப்ளமாக இருக்குது, செஞ்சாலே ப்ராப்ளமாக இருக்குது. குறை உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை சுட்டி காமிச்சாலே உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அது ஏற்றுக்கிற தன்மை நம்மகிட்ட இல்லை. நம்ம என்ன இருக்கோ அதுதான் லைஃப்னு நான் சொல்ல வரேன். அது எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் தான் சரியான ஆளு, மித்தவங்கெல்லாம் தப்பான ஆளுன்ற எண்ணம் உங்ககிட்ட இருக்கும்போது உங்ககிட்ட ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். நம்ம கிட்டையும் சில ப்ராப்ளம் இருக்கு. நம்ம அதை மாத்திக்கிற எண்ணம் நம்மகிட்ட இருக்கணும். அதை மாத்தினாதான் நம்மளும் அதை நல்லபடியா அவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல உங்களை யோசிங்க. இந்த மெக்கானிசனை யோசிச்சிங்கன்னா மாத்திரம்தான் மற்றவங்கள மாதிரி நீங்களும் ப்ராப்ளம் இல்லாமல் லைஃப்பில் இருக்க முடியும். எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்னா பல வீடியோஸ் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. உங்ககிட்டே தீர்வு இருக்குது. உங்கள் நெகட்டிவ் என்ன, உங்களுக்குள்ள இருக்க தப்பு என்ன, நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றது அனலைஸ் பண்ணுங்க. சிம்பிள் மெத்தடா நான் சொல்றேன். ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுங்க, உங்ககிட்ட என்னென்ன தப்பு இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அது ஒத்துக்க மாட்டேங்க, அது எழுதுங்க. உங்ககிட்ட என்னென்ன வரலன்னு எழுதுங்க, உங்ககிட்ட என்னென்ன வரும்னு எழுதுங்க. அதை கம்பேர் பண்ணி பாருங்க. அப்ப தப்பை ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. அந்த ஐடென்டிஃபை பண்ண தப்பை திருப்பி அடுத்த தடவை செய்ய மாட்டீங்க. அதை ஒத்துக்கிற தன்மை நம்மளுக்குள்ள வந்தா மாத்திரம்தான் ப்ராப்ளத்தை நினைச்சு நம்ம பயப்பட மாட்டோம். எந்த ப்ராப்ளத்தையும் நம்ம சமாளிக்கிற மன வலிமை நம்மளுக்கு வரும். அது வந்தாதான் எந்த காலகட்டத்திலையும், அது நீங்கள் படிக்கிற காலமாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற காலம் இருந்தாலும் சரி, இல்லை கல்யாணம் லைஃப்பில் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ப்ராப்ளத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுட்டா நீங்கள் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பேஜை போயிடுவீங்க, நெக்ஸ்ட் லெவலும் போயிடுவீங்க. அந்த மைண்ட் செட்டை நீங்கள் வளர்த்துக்கோங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்றது இதை தான் திரும்பி சொல்கிறேன். உங்கள் எண்ணத்தில் விதைங்க, பாசிட்டிவான திங்கிங் விதைங்க. உங்களை ப்ராப்ளம் இல்லைன்றது யோசிங்க, அதுக்கு சொல்யூஷன்ன்ற தேடுங்க. ப்ராப்ளத்தை மாத்திரம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் லைஃப் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு சொல்யூஷன் இருக்குது, அது என்ன பண்ணணுன்றத நெக்ஸ்ட் ஸ்டெப்பு காலை எடுத்து வச்சிங்கனாலே உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக ஆவீங்க, ப்ராப்ளத்தை கண்டு ஓட மாட்டீங்க, அதை பற்றி தப்பாக யார்ட்டையும் பேச மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஆவீங்க, நீங்களே ஒரு சொல்யூஷனாக எடுப்பீங்க. உங்ககிட்டே இருக்குங்க, யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்மக்கிட்டே இருக்குது. நம்ம அது நிதானமாக யோசித்தாலே நம்மக்கிட்ட அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சொல்யூஷன் கிடைச்சாலும் எக்ஸ்பர்ட் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவோம். நம்ம இதை 4 பேர்கிட்ட சொல்லுவோம், கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம், எல்லாருக்கும் சொல்லி கொடுப்போம். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வழி முதல்ல நீங்கள் யோசிங்க, தப்பாக ஒத்துக்கோங்க, ப்ராப்ளம் சொல்யூஷன் கிடைக்கும். யோசிங்க.